குழந்தை இல்லாமல் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வரக்கூடிய மன அழுத்தம் ரொம்ப அதிகமானது. ஆக்சுவலாக அவங்க சமுதாயத்தில் ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியறதில்ல, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியறதில்ல, அங்கே போனால் 4 பேரோட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, மற்றவங்க இயல்பாக பார்த்தா கூட அவங்க ஒரு மாதிரி நம்மளை பாவமாக பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ளேயே ஏற்படுது. இதை எப்படி தடுக்கலாம், தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை பேர் வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு கொஞ்சம் எதிரியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு துரோகியாக இருக்கவங்களாம் இதையே ஒரு காரணமாக கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல குணம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கூட உங்கள் காதுக்கு படாமல் பேசுவாங்க. அது கூட உங்கள் காதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துலேருந்து வரப்போ நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே, நமக்கு நிறைய பேர் நம்மளை நல்ல விதமாக நினச்சா தானே நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரண்ட்ஸ் உண்டு. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு நினைக்கக்கூடிய மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. அந்த நபர்கள் வேறு யாரும் இல்லை, உங்கள் உடல் செல் தான். உங்கள் உடல் செல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இன்டெலிஜென்சி இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. உங்கள் உடல் செல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவு உள்ளது. அந்த அறிவு என்ன சொல்லுன்னா, அந்த செல்லோட நோக்கம் என்னென்னா, தன்னை போல இன்னொரு செல்லை உருவாக்குவது தான் அந்த செல்லின் நோக்கம். ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும், ஒவ்வொரு செல்களும் உங்களை போன்ற உயிரை உருவாக்க தயாராக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறதில்ல. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறேன், ஃபெர்டிலைசேஷன் இயல்பானது, இயற்கையானது. இயற்கையாக கருத்தரிக்கும். அந்த இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு உங்களுக்கு வேறு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஒட்டுமொத்த உடலுமே உங்கள் எண்ணங்களுக்கு வழிவிட்டு உங்கள் செல்களே, உங்கள் அணுக்களே உங்களுள் ஒரு புது உயிரியை உருவாக்கும் அப்படின்றத நீங்கள் உணரணும். அதை எப்படி உணரலாம் அப்படின்னா, நீங்கள் இயற்கையாக விட்டீங்க அப்படின்னாவே உங்கள் உடம்புக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் மெட்டபாலிசம் நடக்கும். எப்பப்பெல்லாம் நீங்கள் உங்களை அழுத்திக்கிறீங்க, எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ, அப்பப்பெல்லாம் உங்களுக்குள்ளார ஒரு நெகட்டிவ் மெட்டபாலிசம் க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்குள்ளே அதிகமான பாசிட்டிவை நீங்கள் பாசிட்டிவ் மெட்டபாலிசத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா, ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்க்குற இடத்துலலாம் நல்லது நடக்கும்னு நினைக்கணும். உங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு யாரெல்லாம் உங்களை எள்ளி நகையாடினாங்களோ, யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசுனாங்களோ, உங்களை புறமாக பேசுனாங்களோ, அவங்க முன்னாடி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நான் நிற்பேன் அப்படின்ற காட்சியை உங்கள் மனக்கண்ணில் ஓட்டிகிட்டே இருங்க. உங்கள் மனதால் அதை உறுதியாக நினச்சிட்டே இருங்க. அது நடக்கும். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டினஸை க்ரியேட் பண்ணும். அதுக்கு உங்கள் செல்களே, உங்கள் அணுக்களே உதவும். அவைகள் கோடிக்கணக்கில் உங்கள் உடலிலேயே உள்ளது. அதனால் நீங்கள் உங்களையே நம்புங்கள். உங்களுக்கு உறுதியாக ஒரு குழந்தை பிறக்கும்.